போலீஸ் மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்று கொண்டிருந்த அதே சமயத்தில் மத்திய உளவு பிரிவினர் வந்து குன்றத்தூர் சென்னைக்கு இங்கே பக்கத்தில் 33 பங்களாதேஷிகளை கைது செய்திருக்காங்க. இது எதுங்க சார் இப்போ இந்த பாகிஸ்தான் விவகாரம் தொடர்பாக அதன் நீட்சி டெல்லி காவல்துறை ஒருவரை கைது செய்கிறது. அங்கே டெல்லி காவல்துறை சட்டவிரோதமாக இங்கே குடியிருக்கிறாருன்ட்டு ஒருவரை கைது செய்யும்போது அவன் சொல்கிறான், சார் எங்கள் ஆளுங்களாம் அங்கே இருக்காங்க சார், தமிழ்நாட்டிலே குன்றத்தூரில் இருக்காங்க சார், இங்கே இருக்காங்க சார். இவங்க டெல்லி அங்கேருந்து ரிப்போர்ட் வந்து இங்கே இருக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. அதான் அன்னைக்கு தான் வந்து காவல்துறையை வந்து அவங்களோட திறமைகளை சிலாகிச்சு பேசிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சிலாகிச்சு பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு குறிப்பா சட்டசபையில் ஏன்னா காவல்துறை இல்லைங்களாமா, அதுதான் நான் சொல்கிறேன், எவ்வளோ அசிங்கன்றதுக்காக சொல்கிறேன். இங்கே போலீஸ் மானிய கோரிக்கை நடந்துட்டு இருக்கு, இங்கே வந்து சட்டவிரோதமாக தங்கியிருக்கவங்கள டெல்லி போலீஸ் இன்புட்டில் ஐபி பிடிக்கிறாங்கம்மா. இவர் வெக்கப்பட வேணாம். ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா பங்களாதேஷிக்கு வந்து பெங்காலி பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க. இங்கே ஹிந்தி பேசுவாங்க. நீங்கள் வெஸ்ட் பெங்காலா லைக் பங்களாதேஷை கண்டுபிடிக்க முடியும். வெஸ்ட் பெங்காலா, பங்களாவா, திரிபுராவா, நேபாளா தெரியாது. இன்னொன்று, அப்புறம் எதுக்கு பாஸ் நீங்கள் உளவுத்துறைன்னு வச்சுருக்கீங்க? இதெல்லாம் பிடிக்கிறதுக்காக தானே? ஒரு சிஎம்க்கு இது கோவப்பட்டு நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. இந்த 33 பேர் அரசாணை மட்டும் தெரியாது. தெரியாது யார் போய் சொல்கிறது? நான் தான் சொல்லியிருக்கேன். போலீஸ் சிலாகிச்சு பேசிட்டு அந்த குட்டி பாப்பா கூட போயிட்டு செல்ஃபி எடுத்துருந்தார் பார்த்தீங்களா? அதான் பிடிச்சிட்டாங்களா, இனிமேல் எதுக்கு சார் தெரியணும்? பிடிக்காத போதே தெரியலமா. நீங்கள் வெக்கப்படணுமா, கோவப்படணுமா? இப்படி தெரியாமல் இருந்ததாம்மா கோயம்புத்தூரில் இந்த சிலிண்டர் வெடிச்சது, சிலிண்டரில் பாம்பு. அதில் சார் ஒரு அப்போ நீங்கள் ஜெயிலில் இருந்தீங்களா? அந்த டைமில் சார் மற்ற இஸ்லாமியர்களே ரொம்ப பயந்து போய் அந்த சிலிண்டர் வெடிச்சதில் அதை ரொம்ப கண்டித்து எழுதியிருந்தாங்க. ஆமாம், இந்த பாருங்க, இது மாதிரியான விஷயங்கள் வந்து மத பதற்றத்தை உருவாக்கும். ஸோ இஸ்லாமியர்களுக்கே அது ஒரு நெருக்கடியை கொடுக்கணும்ல. அப்போ அந்த பதற்றத்தை உருவாக்காமல் சிறுபான்மையினரின் காவலர்கள் என்று நீங்கள் இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சம்பவம், குண்டு வெடிப்பு சம்பவம்லாம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம மாலதி